மேல்மா சிப்காட் திட்டத்தை எதிர்த்து விவசாயிகள் போராட்டம் நடத்தியதற்கு தூண்டுதலாக இருந்தது ஒசூரை சேர்ந்த அருள் ஆறுமுகம் எனவும் அவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை எனவும் சட்டப்பேரவையில் ஏவாவேலு தெரிவித்தார். அதற்கு பதிலளித்த அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, இதே அருளை அழைத்துதான் 8 வழிச்சாலைக்கு எதிராக திமுக போராடியது என பதிலடி கொடுத்துள்ளார். இருக்கிற விவசாயிகள் நாங்கள் நிலம் கொடுக்க மாட்டோம் என்று அவர்கள் மேல்மா கூட்டுறவர்களே அவர்கள் ஒரு 50 பேர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். பொதுமக்கள் அந்த பகுதி சார்ந்தவர்கள், அந்த 2 ஊர் சொன்னபார், அந்த நர்மாப்பள்ளம் குறும்பூர் என்கிற 2 ஊரை சேர்ந்தவர்கள் மேல்மா கூட்டுறவர்களே ஒரு 50 பேர் 60 பேர் உண்ணாவிரதம் இருந்தார்கள். ஏன்னா 5000 பேர் வேலை கூட உண்ணாவிரதம் இருந்தாங்க. இந்த நிலையில் தான் அப்பொழுது இது தூண்டி விட்டது யாருன்னு பார்க்கிற பொழுது ஒசூரை சேர்ந்த அந்த அருள் ஆறுமுகம். அது எங்க மாவட்டமும் கிடையாது, எங்க ஒரு விவசாயம் கிடையாது, எங்க தொகுதியில் எதுவும் கிடையாது. அவர் ஒசூருக்கும் பக்கத்தில் சேர்ந்தவர், இப்ப சிங்காரப்பேட்டை மையமாக கொண்டவர். அவர் எங்க ஊரில் இருக்கிற விவசாயிகளை தூண்டி விட்டு பிரச்சனை எழுப்பினார். திமுக பத்தி என்கிட்ட சொல்ல வேணாம். திமுக ஒவ்வொரு பூத்தோட ஸ்ட்ரென்த்னு எனக்கு தெரியும். திமுக வலு என்னன்னு தெரியும், வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது 8 வழிச்சாலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திமுக. எல்லா போராட்டங்களையும் பின்னாடி இருந்து நானும் வேலை செஞ்சேங்கிற முறையில் எனக்கும் தெரியும். அப்படி 8 வழிச்சாலைகள் குரல் கொடுக்கும்போது அப்ப அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அதுல திமுக அழைத்தது யாருன்னா அருள் அவர்கள் தான். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார் வட மாவட்டங்கள்ல. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது ஸ்டேஜில் இருந்தது திரு அருள் அவர்கள். இப்பயும் நீங்க பார்க்கலாம், அருள் அவர்கள் வச்சுதான் 8 வழி சாலைக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் போராட்டத்தை நடத்தினதே. அந்த போராட்டத்தை பிளான் பண்ணது நானும் ஒரு ஆள். அதனாலதான் சொல்றேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்ப அந்த போராட்டம் கடுமையாக 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்க 8 வழிச்சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை. அவருடைய பேட்டி இன்னைக்கு இருக்கு. நான் நாளைக்கு உங்ககிட்டே ப்ரூஃப் தரேன். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும், டிவி வேணா வச்சிருங்க, மாண்புமிகு சபாநாயகர், நான் போட்டு காமிக்கிறேன் இங்கே. அப்ப எதிர்கட்சியா இருந்த ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு.